அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தி கஃபேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு வீட்டிலேயே எப்படி சுத்தமான நெய் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீட்டில் காய்ச்சின பாலை ஒரு 6 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து எடுக்கிறேன். அதிலிருந்து நமக்கு இப்போ திக்கான ஆடை கிடைக்கி. ஃப்ரிட்ஜில் நான் 6 மணி நேரம் வைக்க போய் தான் எனக்கு இந்த திக்கான ஆடை கிடைக்கி, இல்லைன்னா ஆடை நமக்கு திக்காக கிடைக்காது. இப்போ நான் இந்த ஆடையை டெய்லி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டே வரேன். 15 நாள் எடுத்து வச்ச ஆடையை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நாள் நைட்டு உரையிறதுக்காக மூடி போட்டு வைக்கிறேன். மறுநாள் காலையில் நம்ம உரைய வச்ச ஆடையை ஓப்பன் பண்ணி 1 லிட்டர் தண்ணி சேர்த்து நம்ம வீட்டில் உள்ள தயிர் மத்து இல்லைன்னா பருப்பு மத்து ஏதாவது ஒரு மத்தை வச்சு 5 நிமிஷம் நம்ம கடைஞ்சி எடுக்கிறோம். தயிரில் நம்ம கடைஞ்சி எடுத்தா தான் அதிக நேரம் ஆகும். நம்ம ஆடையை கடைஞ்சி எடுக்கும்போது 5 நிமிஷத்தில் நமக்கு ரொம்பவும் சீக்கிரமாகவும் வெண்ணெய் கிடைக்கும். அதிகமான வெண்ணெயும் இதில் நமக்கு கிடைக்கும். எந்த பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த வெண்ணெயை நம்ம சேர்க்குறோம். வெண்ணெய் எடுத்த பிறகு இந்த மோரை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கம்பு சாதம் செய்கிறதுக்கு, மோர் வத்தல் செய்கிறதுக்கு, இதில் தண்ணி சேர்த்து மோராக குடிக்கலாம். இப்படி பல இதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். வெண்ணெய் எடுத்த பாத்திரத்தை அடுப்பை சிம்மில் வச்சு இந்த பாத்திரத்தை வைக்கும். ஆரம்பத்தில் இது கொஞ்சம் லேசாக பொங்கி வரும் பாருங்க. இது பொங்காதபடிக்கு நம்ம லேசாக அந்த கரண்டியை வச்சு கிண்டி விடணும். கொஞ்ச நேரத்தில் இந்த பொங்குனதெல்லாம் இப்போ அடங்கி அடுத்து நமக்கு நெய்யாக கிடைக்கிறதுக்கு எல்லோ கலரில் நல்லா திரண்டு வரும். நம்ம இந்த நெய்யை தயார் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நம்ம கூடுமான வரைக்கும் இதை கிண்டி விடாமலேயே நம்ம அப்பப்போ லேசாக பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதுமானது. நேரம் ஆக ஆக நமக்கு அடியில் கசடு அவ்வளவும் தங்கி மேலே தெளிவான நெய் நமக்கு கிடைக்கும். பார்த்தாலே தெரியும். அந்த நேரத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு முருங்கை இலை 2-3 எடுத்து லேசாக தூவி விட்டுட்டு இந்த நெய்யை நம்ம இறக்கி வைக்கிறோம். இந்த நெய்யை ஒரு பாட்டிலில் ஃபில்ட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ நமக்கு சுத்தமான நெய் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.